அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பாசிபிள், அதுதான் நம்ம பார்க்குறோம். நம்ம எந்த நியூஸ் பேட்டர்ன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. ஆனால் நம்ம போடுற மேக்ஸ் தான் மார்க்கெட்டில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஈரான் இது நிறைய வீடியோவில் போட்டிருப்பாங்க. யூஎஸ் ஈரான் வார், இஸ்ரேல் வார் அப்படின்னு நிறைய போடுவாங்க. அதெல்லாம் நாலேஜுக்கு தெரிஞ்சுக்கோங்க. பங்குச்சந்தைக்குன்னு வந்துட்டீங்கன்னா மேக்ஸ் சார்ந்து மட்டும் செயல்படுங்க. ஏன்னா பங்குச்சந்தை அது மேக்ஸ் இல்லாமல் இயங்காதுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நிறைய பேர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்களாம் நிறைய எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எவ்ரி டிப் இந்த மந்த் வாங்கிக்கிட்டு இந்த இயர் கீழே வருவாங்க. எப்போ ஏற ஆரம்பிக்கும் அப்படின்னா மே எண்ட் ஆர் ஜூன் செகண்ட் ஆஃப், அதுல இருந்து மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கும். அப்போ எந்த ஸ்டாக் எது நல்ல இதா இருக்கோ அதெல்லாம் நீங்க நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் பொசிஷன் படிச்சவங்களுக்கு தெரியும். அதுல வேல்யூ இருக்கும், எங்க வரணும், என்ன எங்க வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அதுல வாங்கிக்கோங்க. நம்ம கிட்ட படிக்காத யூடியூப் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் உங்க டெக்னிக் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுல அனலைஸ் பண்ணி அதை எங்க வாங்கணுமோ அந்த இதுல நீங்க வாங்க பாருங்க. ஏன்னா இல்லை எனக்கு இதுலலாம் பயமா இருக்கு சார் ஸ்டாக்ல இது பண்ணுறதுன்னா, கீழே வரும் பொழுது நிஃப்டி பீஸ் இருக்கு இல்லையா, நிஃப்டி பீஸ்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அது இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல எனக்கு. அதில் அனலைஸ் பண்ணி அது எங்கே ப்ரைஸ் வாங்கணுமோ அங்கே வாங்குங்க. ஓகேங்களா? நம்ம கிளாஸ் பொசிஷன் கிளாஸ் நாளைக்கு துவங்குதுங்க. நாளைக்கு ஈவினிங்கு 8 PM தூங்குது, 8 மணிக்கு தூங்குது நாளைக்கு ஈவினிங். ஓகேங்களா? கிளாஸு நாளைக்கு ஈவினிங் 8 மணிக்கு துவங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் எல்லாமே நான் எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். லிங்க் மட்டும் நாளைக்கு காலையில் யார் யார் என்ரோல் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துடும் லிங்க். ஓகேங்களா? இல்லைன்னா நான் வாட்ஸ்அப்லேயே கூட சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்னைக்கு காலையில் இது பண்ணவங்களுக்கும் நான் லிங்க் எல்லாமே நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு அனுப்பிடுவேன், வாட்ஸ்அப் ஆர் இமெயில் ஐடி. ஓகேங்களா? இது பொசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் கிளாஸ். சரி, இப்போ நம்ம ரீட்டைல் ட்ரேடர் என்ன பொசிஷன் வச்சிருக்காங்க, ப்ரோ ட்ரேடர் என்ன பொசிஷன் வச்சிருக்காங்கன்றத பார்க்கலாம். ரீட்டைல் ட்ரேடர் 6,22,000 கான்ட்ராக்ட், 6,23,000 கான்ட்ராக்ட்னு வச்சுக்கோங்க, பைல இன்னும் இருக்காங்க. நேற்று அவங்க ஒரு 2 லட்சம் கான்ட்ராக்ட் செல்லுக்கு மாறி இருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் 67,433 கான்ட்ராக்ட் செல்லில் இருக்காங்க. ஒரு 1,72,000 கான்ட்ராக்ட் பைக்கு வந்திருக்காங்க நேற்று. ஓகேங்களா? எஃப்ஐ 5,68,000 கான்ட்ராக்ட் செல்லுல இருக்காங்க. 23,700 கான்ட்ராக்ட் பைக் மாறி இருக்காங்க. இப்போ இந்த 2 பேருக்குள்ள பாருங்க, இங்க ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க. ஆனா இவ்வளவு நடந்தும் இன்னும் 4,22,000 கான்ட்ராக்ட் பையில தான் வச்சிருக்காங்க. பையர் ப்ரோ ட்ரேடர் 1,22,000 கான்ட்ராக்ட் பைக் வந்திருக்காங்க. அப்போ இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல நிறைய மாற்றங்கள் நிகழும் மார்க்கெட்ல. ஏன்னா நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து பொசிஷனை மாற்றி ஒன்று ஆப்போசிட்ல கொண்டு போகணும். அது இது எல்லாமே நம்ம மேக்ஸ், இது ஒரு அடிஷ்னல் டூல் தான். மேக்ஸ்ல என்ன சொல்றோமோ அதுதான். ஓகேங்களா? இதை நல்லா கவனிங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்றது. ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வருவோம். இந்த ஸ்ட்ரைக் நம்ம கொடுக்குறோம். இந்த ஸ்ட்ரைக்கு இந்த ப்ரைஸ் வரலன்னா தயவு செய்து இதை தவிர்த்துடுங்க. இல்லையா நான் யூடியூப்ல டெலகிராம்ல நான் நியூ வேல்யூ ஏதாவது ஸ்ட்ரைக்கு இருந்தாலும் நான் அந்த ஸ்ட்ரைக்கு அப்டேட் பண்றேன். ஏன்னா இது எல்லா ஸ்ட்ரைக்லையும் நம்ம கொடுக்க முடியும், ஒரு ஸ்ட்ரைக்குன்னு இல்லைங்க. நம்ம 25,400 கொடுக்குறோம்னா 25,300 கொடுக்கலாம், 200 கொடுக்கலாம், 500 கொடுக்கலாம், 600 கொடுக்கலாம், 700, 800 எனி ஸ்ட்ரைக்ல நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்கலாம் வேல்யூஸ். மேக்ஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான் வரும், புரியுதுங்களா? மாறி மாறி வேல்யூஸ் மட்டும் மாறுபடும் அந்த ஸ்ட்ரைக். சரி, இன்னைக்கு 24,400 கால் 318 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஏறுவதற்கு ட்ரை. 318 rupees ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சுன்னா மார்க்கெட் இறங்குறதுக்கு ரெடி. அப்போ இது இங்க இருந்து ஏறனாலும் ஒரு வெளியில போயிட்டு திரும்பி ஆகணும், அதை பிரேக் பண்ணிட்டு மேலே போகணும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வெளியில இருந்து சப்போர்ட் எடுத்து திரும்பணும், கீழே வரணும். 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினாலும் 1000 பாயிண்ட் எப்படி இறங்குங்கிறது ஃபுல்லி மேக்ஸ். நம்ம ஒரு பேட்டர்ன் பார்க்க கிடையாது, ஓப்பன் டெஸ்ட் பார்க்கல, எந்த ஒரு எனி
ட்ரெண்ட் லைன்ஸ் எதுவுமே தெரியாது. ஆனா பிரைஸ் அதுக்கு சம் ரூல்ஸ், எங்க என்ட்ரி, எங்க எக்ஸிட், எங்க ஸ்டாப் லாஸ் எல்லாமே நம்ம கையில முன்னாடியே இருக்கணும். லைவ்ல போய் இதை பாரு அதை பாரு அந்த கான்செப்டே நமக்கு கிடையாது. இப்போ மேக்ஸ் சார்ந்து உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தா கத்துக்கிட்டு அது ஒர்க் ஆகுதான் செக் பண்ணுங்க. கத்துக்கிட்டாலும் ஒர்க் ஆகுதான் நீங்க செக் பண்ணிட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.